இப்போது நான் எப்படி கோழி பிக்கிறேங்கிறத காமிக்க போகிறேன். பார்த்துங்க, இப்படி தான் நாங்களாம் பிப்போம். ஆனால் அந்த கழுத்து கட் பண்ணுறதுலாம் காமிக்கல. ஏன்னா அது கோழி துள்ளும், அதையும் நான் காமிக்கல. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வெட்டி போட்ட உடனே அந்த கோழி வந்து அறுத்து விட்டுறணும். அறுத்து விட்டோடனே கீழே போட்டோம்னா அப்படியே துள்ளும் பயங்கரமாக. சேவலாக இருந்தால் இன்னும் ரொம்ப நம்ம 2 அடி கூட துள்ளும், அந்த அளவு துள்ளும். இதுவும் நல்லா துள்ளிக்கிட்டே போணுச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து யூடியூப் எடுத்துக்காது. அதனால் சும்மா அந்த பிக்கிறது ஈஸியாக எப்படி நாட்டுக்கோழியை எப்படி பிக்க போகிறதுங்கிறத காமிச்சிட்றேன், பாருங்கள். ஓகே, இந்த வந்துடுச்சு கோழி. இந்த கோழி தான் இது கூட நெட்டில் இதெல்லாம் போட்டிருப்பேன். ஏன்னா இதெல்லாம் வச்சு சிரமமாக இருக்கிறதுனால எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சு. அடுத்த செட் வந்துடுது. இது வந்து ஐயோ சரி, இந்த தலையை எடுத்துட்டு வச்சுருந்தேன். ஆனால் யாரோ இந்த காக்காங்க தான் தூக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. காணும் அதை. டாகுக்கெல்லாம் போகலாம். இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்குங்க, வச்சுட்டு குயிக்காக. ஏன்னா அந்த வெந்நீருக்குள்ளே முழுந்துடும் இல்லையா. தலையை கட் பண்ணிவிட்டு அப்படியே வெந்நீருக்குள்ளே முழுந்துடணும். நல்லா கொதிக்கிற வெந்நீராக இருக்கணும். அதை அப்படியே கவனமாக எடுத்தாந்து வச்சுட்டு தலையை கட் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த கோழி நல்லா துள்ள விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது வந்து துள்ளி போனால் நமக்குள்ள சில கெட்ட சக்திகள் கூட அகலுமா, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சேவலை இருக்கும்போது நிச்சயமாக அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நல்லா துள்ளி குதிக்கும். அதை கட் பண்ண பாவங்கள் கூட அகலும்னு சொல்லுவாங்க. நான் தலையை அறுக்கலை, பெரும்பாலும் நான் அறுக்கிறதில்ல, அக்கா தான் அறுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே போடும்போது நல்லா குதிக்கும். அப்படியே உயிரற்ற உடல் வந்து ஜம்ப் பண்ணி குதிக்கும். ஏன்னா அதை காமிச்சோம்னா அது வேறு ஏதாவது யூடியூப்காரங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ என்னமோன்ட்டு காமிக்கல. இதுமாதிரி சீக்கிரம் போட்டுன்னு பண்ணிடலாம். நல்ல சூடான வெந்நீருக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரம் செஞ்சிடலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டுக்கோழிக்கு உள்ள டேஸ்ட்டு இந்த கோழிங்களுக்கெல்லாம் வராது. யாராச்சும் தான் பிச்சு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா தான் பிப்பாங்க, எங்கள் அம்மாச்சி பிப்பாங்க. அப்புறம் எங்கள் அம்மாட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆனால் செய்கிறதில்ல. இப்போ யாருமே இல்லாதப்போ நம்ம தானே பண்ணணும். நாட்டுக்கோழி குழம்புல உள்ள டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே வராது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பல தூரம் அப்படியே பறப்பாங்க. அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கிட்டு பறக்குங்க. அப்படி இங்கேருந்து ஒரு தென்னை மர ஒசரம் கூட பறக்குங்க. அந்த அளவு அதுங்களுக்கு சக்தி உண்டு நாட்டுக்கோழிங்களுக்கு. இதையே ஒயிட் லக்கானம் இல்லை இந்த போண்டா கோழிங்களோ அதுங்க மாதிரி பறக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த திறன் கிடையாது. அதோடய இந்த ஒயிட் லக்கானம் வந்து உட்காந்த இடத்துலேயே சும்மா அப்படி அப்படியே தூக்கி வச்சிட்றாங்க. அதுக்கு உள்ள அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம அதை சாப்பிட்ற நம்மளும் இருப்போம்னு சொல்கிறாங்க. இந்த தோலெல்லாம் எடுத்துருவோம் தான். ஆனால் இப்போ அந்த டாக்குக்கெல்லாம் தோலை போட்டுக்கலாம். அதுங்களுக்கு வேறு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிறதே இந்த 2 பொட்டைங்க தான். அது எல்லாம் அடை வச்சாச்சு. அதெல்லாம் பிரித்து விட்டுடுச்சு. இப்போ இப்படி தான் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஸ்பீடாகவே எடுக்கணும். நம்ம மெதுவாக அப்படியே பிச்சோம்னா இதெல்லாம் எல்லாருமே இப்போ சொல்லுவாங்க, முன்னெல்லாம் பேன் பக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸ்பீடாக பிச்சா தான் அந்த சூடு ஆடுறதுக்குள்ளே இவங்க வந்து இதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க. இதை முட்டை போடுற இடம், இதெல்லாம் சேர்கிற இடம் இதெல்லாம் இருக்குது. குண்டுக்கோழி, இது குண்டுக்கோழி. இது கொதிக்கும் போதே நல்லா வாசனை. தள்ளப்பிள்ளை கட்டையா இறக்கடா மட்டையா அப்படின்னு சொல்லுமா சின்ன பிள்ளை. இதுதான் பாட்டு. எங்களுக்கெல்லாம் அந்த யார் வீட்டில் கோழி குழம்புனாலும் இதை சொல்லி சிரிப்பாங்க.
இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தா அப்படியே எடுத்துக்க. இருக்கிறத எடுத்து காமிச்சிக்கிறேன். அப்புறம் இப்போ இந்த கோழியை நல்லா எடுத்தாச்சு. அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு எங்கெங்கே இருக்க முடியுங்கிறத பார்த்து எடுத்துட்டுருங்க. இப்போல்லாம் வந்து இந்த முழு ஒரு நாட்டுக்கோழியே வந்து ஒரு நாட்டுக்கோழி கிலோ கணக்குன்னு இல்லை, அதுவே 500 500 600 விற்கிறாங்க. சின்ன இந்த சைஸு கோழினாலே 500 விற்கிறாங்க. அது கொஞ்சம் விசில்லாம் கூட விடணும். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 12 விசில் போல் விட்டுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக வரும் கறி. இதுக்கு வந்து நான் ஒயிட் லக்கான் கோழிக்கெல்லாம் வந்து ஒரு 4 விசில் 5 விசில் விட்டாலே அது உந்து போயிடும். ஆனால் இதுங்களுக்கு வந்து நிறையா விடணும், ரொம்ப தூரம் விடணும். இதெல்லாம் எடுத்துட்ட பிறகு தான் அப்புறம் இந்த அரிகிறதுக்குள்ளே இதை பார்க்கணும். இங்கப்பா அதுக்கு அடுத்து அரிய வேண்டியது தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கோழியை அப்படியே இந்த அனல்லே வாட்டிக்கலாம். முன்னாடிலாம் வந்து விறகடுப்பில் தான் வாட்டுறது. ஆனால் இப்போலாம் அதுக்கு விறகெல்லாம் முதல்ல அதை ஏற்பாடு பண்ணணும். அதுவே அடுப்பு பற்ற வைக்கிறதே ஒரு ப்ராசஸிங்காக தான் இருக்கும். ஆனால் பற்ற வைப்போம், எப்போச்சும் வாரத்தில் 2 நாளாவது சும்மாவது போட்டு கொளுத்துறது உண்டு. இதை அப்படியே வாட்டிக்கணும். ஏன்னா நம்ம அந்த கோழியை கொள்கிறோம் இல்லையா, கழுத்தை அறுக்கிறோம் இல்லையா, அதனோட பாவங்கள் அப்போ தான் தீருமா. இதை அப்படியே வாட்டிப்பிடுவாங்க. நாங்களாம் அப்படி தான் வாட்டி விடுவோம். இதில் நீங்களாம் எப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. சில பேர் வாட்டாமல் பச்சையாகவே இது பண்ணிப்பாங்க. நாங்கள் அப்படி வாட்டிடுறது உண்டு. அப்போ தான் கவுச்சி அடிக்காதும்பாங்க. நாட்டுக்கோழி அந்த கவுச்சி வராதுன்னு சொல்லுவாங்க. அதோடையும் வந்து இந்த கொன்னைப்பாவம் அந்த தோஷம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படியே வாட்டிடுறது. எங்கேயுமே நல்லா வாட்டிடுவோம். யாரெல்லாம் வாட்டுவீங்கிறது தெரியல எனக்கு. யார் வாட்டுவீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. சும்மா அந்த முடிக்கு தான் அந்த சின்ன சின்ன முடிகள்லாம் முளைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த நாட்டுக்கோழியை பொறுத்த மட்டும் இல்லை. இப்போ அந்த ஒயிட் லக்கான்னா அது இதுன்னுட்டா அவ்வளவு தான். ஆனால் அந்த நாட்டுக்கோழி வந்து இப்போ முடியை எடுத்துட்டாலும் சின்ன சின்ன முடியாக முளைச்சிட்டே இருக்கும். அதை போக்கணும், அதை போக்கிறதுக்கு தான் இதை பண்ணுவாங்க. அது இந்த அப்போ தான் கவுச்சும் அடிக்காது, இந்த தோஷமும் விலகும்னு சொல்லுவாங்க. அதை முடிச்சுட்டு நாம் வந்து அதோடய வந்து மஞ்சள் வச்சுருப்போம். ஏன்னா இது இப்போ நம்மலாம் இறந்தாங்கன்னா சுமங்கலாம் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் கோழிக்கு வந்து மஞ்சளை பூசி க்ளீன் மஞ்சள் பூசி அதை வந்து நம்ம வந்து கழுவிக்கணும். இப்போ இறந்தவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பண்ணுறது. எங்கள் அம்மாச்சிலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சில பேர் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, சும்மா அப்படியே இது பண்ணி கழுவிட்டு அரிஞ்சிடுவாங்க. ஆனால் நாட்டுக்கோழிக்கு மட்டும் இப்படி தான் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிறோம் இல்லையா அந்த கோழிக்கு அது என்னமா துள்ளுது. நான் வந்து அந்த துள்ளுறதை காமிக்கல. இன்னொரு தடவை அது யூடியூப் என்ன பண்ணுதுன்னு தெரியல, அதனால காமிக்கல. இப்போ பாருங்கள். இப்போ அடுத்தது அரிஞ்சிடலாம். நம்ம இதை கழுவிடணும், அப்படியே குளிப்பாட்டிடணும் மஞ்சளை போட்டு உரசி. இப்போ பார்த்தீங்களா அந்த மஞ்சள் பூச்சோடவே இருக்கும் பாருங்களேன். தண்ணி இல்லைப்பா, தண்ணி இல்லை, மோட்டாரில் தண்ணி போடணும் போல இருக்கு. ஓகே, எப்படி வச்சுட்டோம். இப்போது இந்த காலை சின்ன இதை வந்து அந்த பாதத்தை வந்து நம்ம எடுத்துடணும். இது எடுத்து தூக்கி போட்டுடணும். நான் இதுங்க தூக்கிட்டு போயிடும். அடுத்து அப்படியே அந்த சின்ன இதை எடுத்துடணும். இது அப்படி இதை எடுத்துடணும். இதில் பார்த்தீங்களா அந்த உள்ள இழைய பாருங்களேன், அந்த வெயினெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அதனால் அதை மட்டும் பிக்கவே முடியாது. இது அப்படியே இதுன்ட்டு வந்துக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அப்படியே கட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கட் பண்ணிட்டோம்னா
இந்த ஜாயிண்ட்டோட இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா முடிஞ்சா இந்த தோலை எப்படி எடுத்துக்கணும். ஓகே, இது லெக் பீஸு இதுதான். எப்படி எடுத்துக்கிட்டுருங்க. இந்த தோலை எடுத்துகிட்டு தோலை முன்னாடிலாம் தோலோடு காய்ச்சி சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் வந்து தோலில் நிறையா ஃபேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு தோலை எடுத்துடுவாங்க. இப்படி எடுத்துடலாம். ஓகே, இது வந்துச்சு பாருங்கள். அடுத்து வந்து இதை ஓப்பன் பண்ணணும். இதை எப்படி ஓப்பன் பண்ணால் இந்த நெஞ்சு பகுதி இதான் நெஞ்சு கூடு. ஓகே, இந்த பகுதியை கொஞ்சம் கட் பண்ணிக்கணுமா. இப்போ பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணியிருக்கு. இது ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுதான் லிவரு. இது வந்து பேன்க்ரியாஸ்ன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று இது ஈரல்னு சொல்லுவாங்க. இது வந்து கல் குடல்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுக்குள்ளே வந்து வெறும் மண்ணு தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வெறும் மண்ணு தான் இருக்கும். அடுத்து வந்து இது குடல். இது எவ்வளோ தூரம் அந்த இது சுற்றி இருக்குது பாருங்களேன். இது கொழுப்பு. ஏன்னா இது முட்டையிடுற கோழி, அதனால் கொழுப்பு நிறையா தான் இருக்குது. அதனால தான் கிட்னி பேஷண்ட்லாம் இதை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. கோழி, மட்டன், சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் முட்டை போடுற கரு. இருங்க, இது கொஞ்சம் எடுத்து காமிச்சது. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கணும். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அப்படியே முட்டையாக உருவாகி வர்றது. இன்னும் கூட முட்டை பையின்னு சொல்லுவாங்கள்ல, அது உள்ளே இருக்கும். அதை காமிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா இதுதான் கரு. இதெல்லாம் கருன்னு சொல்லுவாங்க. இது மணிக்கருன்னு சொல்லுவாங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் சின்ன கருங்க. இது வந்து முட்டை போடுற பக்குவத்தில் வர்றது. இதுதான் முட்டை பை சொல்லுவாங்க. இதுக்குள்ளே முட்டை இருக்குது பாருங்கண்ணே. 4ஆம் அன்னைக்கு தான் இது வந்து இது இன்னும் ஓடு வரல. 4ஆம் அன்னைக்கு இது முட்டையாக இடும். இதுதான் அதனோட பை, செல்கிற பாதை, முட்டை பைன்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் போடுவாங்க. ஏன்னா வந்து ஆம்பளை பிள்ளைங்களுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. இதாங்க இதுக்குள்ளே உள்ள கோழிக்குள்ளே உள்ள இது தான். இது நுரையீரல். இதெல்லாம் தூக்கி போட்டுடணும். நம்ம சாப்பிட வேண்டியது இதுங்க தான். அப்புறம் இது நெஞ்சு கூடு. ஆனால் இதை ஓப்பன் பண்ணுறது தான் ரொம்ப கடினமாக இருக்கும் நாட்டுக்கோழியில் மட்டும். ஆனால் அந்த பிராய்லர்லாம் நம்ம சக்குன்னு முறிச்சிடலாம், சின்ன குஞ்செல்லாம். அவ்வளோதான் இதில் விஷயங்கள், அவ்வளோதான் முடியும். ஆனால் இதில் வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான் கொழுப்பு. இது கொழுப்பு அப்படியே உருவாகி இருக்குது. இதை வந்து நம்ம எடுத்து போட்டுடணும். இல்லைன்னா டாக்குக்கு போடலாம். இதை போட்டு காய்ச்சக்கூடாது. இது அவ்வளோதாங்க இதில் உள்ளது. இது பிஞ்சிட்டு வந்துட்டு அவ்வளோதான். கோழி சிக்கனுக்கு உள்ளது அவ்வளோதான். இது வந்து இந்த கல் குடல்னு சொல்லுவாங்கள்ல, அது. இதை ஓப்பன் பண்ணி காமிச்சா அது உள்ளே வெறும் மண்ணு தான் இருக்கும். மண்ணீரல்னு சொல்லுவாங்க இதை. அது கோழிக்கு இருக்கும். இதை கூட நம்ம சாப்பிட்லாம். இந்த சின்னோண்டு ஒன்று இருக்குது பாருங்களேன், இது ஒன்று, அதுவும் நம்ம சாப்பிட்லாம். மீதி குடலாம் தூக்கி போட்டுற வேண்டியதான். அதெல்லாம் அவ்வளோதான். கோழி அறிகிறதுல உள்ள விஷயங்கள் அவ்வளோதான். நம்ம வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து நெஞ்சு கறின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதில் உள்ளதே, இந்த கோழியில் உள்ளதே இந்த நெஞ்சு கறி, இந்த சப்பை, இது ரெண்டும் தான். இதுதான் மெயினான கறிங்க. அப்புறம் மீதி எல்லாத்தையும் நம்ம பார்த்து அதில் கொஞ்சம் இருக்கும், அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் ரசம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். கோழி சூப்பு வச்சா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க இதில் உள்ள விஷயங்கள். முடிச்சாச்சு. இனிமேல் கோழி குழம்பு தயார் பண்ண வேண்டியது தான். இந்த கோழி துள்ளும்போது எல்லா கோழிங்களும் வந்துச்சு. வந்து ஒரே சத்தம் கொடுக்குதுங்க. இப்போ அவ்வளோ பாசம் அவங்களுக்கும் தான் இருக்குது எல்லாமே. தன்னோட இனம் வந்து ஒன்று கழுத்து அறுத்து துடிக்குதுங்கிறத அவங்களும் நோட் பண்ணி கத்துறாங்க. என்ன அன்பு இல்லை. ஓகே, தேங்க்யூ.